ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு மட்டும். ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த கோடாக்ஸ் SK400 லைட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலி இந்த SK400ல் வந்து நிறைய டைம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது வந்து திடீர்னு வந்து லைட் வந்து ஒர்க் ஆகாமல் வந்து போயிடும். மேபி நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்லேயே கூட இருந்திருப்பீங்க. நம்ம லைட் வந்து எடுத்துகிட்டு போய் போடும்போது டக்குன்ட்டு வந்து அந்த லைட் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது. இப்போ என்னோடய லைட்டில் வந்து அதே ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதை எப்படி வந்து சரி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெரி ஈஸி தான். நீங்களே உடனே அந்த ஆன் தி ஸ்பாட்டில் 5 மினிட்ஸில் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி உங்களோட லைட்டை ஒர்க் பண்ண வச்சிடலாம். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லைட் வந்து இப்போது நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். நான் பவர் போட்டிருக்கேன், ப்ளக்கில் பவர் போட்டிருக்கேன். இங்கே பட்டன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். லைட் வந்து ஆன் ஆகலை, எனக்கு ஒர்க் ஆகலை. ஆக்சுவலி பவர் இருக்குது, எனக்கு பவர் சப்ளை இருக்குது, பட் லைட் ஆன் ஆகலை. என்ன ப்ராப்ளம்னா வந்து இதில் வந்து ஆக்சுவலி ஃபியூஸ் இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சில லைட்லலாம் வந்து ஃபியூஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபியூஸ் வந்து தான் போயிருக்கு. ஸோ அந்த ஃபியூஸ் வந்து போயிடுச்சுன்னா அது எப்படி வந்து உடனே வந்து நம்ம செக் பண்ணி ஃபியூஸ் தான் போயிருக்கான்றதை பார்த்துட்டு நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலான்றதை சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து லைட் வந்து ஒர்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கடையில் எடுத்து போய் கொடுங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஆனால் அந்த சின்ன ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் வந்து தெரியலன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் இப்போ பெரிய ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு ஹெவியாக சார்ஜ் பண்ணுறாங்க. 1000 ஆகும், 2000 ஆகும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு வர சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த ப்ராப்ளத்தை 5 மினிட்ஸில் நீங்களே உடனே சரி பண்ணிக்க முடியும். அதனால் உங்களுக்கு காஸ்ட்டும் சேவிங்ஸ் ஆகும். ஸோ என்னென்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபியூஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான், நம்ம ப்ளக்குக்கு மேலே வந்து தெரியுது உங்களுக்கு, காமிக்கிறேன். யூஸ் ஒன்லி வித் 250 வாட்ஸ் ஃபியூஸ், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஃபியூஸ் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இப்போ இங்கே வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இங்கே இந்த இடத்துல. ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி நீங்கள் டெஸ்டர் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது அப்படியே வெளியே ஓப்பன் தான். இதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ஆக்சுவலி ஃபியூஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, 2 ஃபியூஸ் இருக்குது. ஆக்சுவலி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேருக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூஸ் வந்து இதிலேயே உங்களுக்கு உள்ள ஒரு ஃபீஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து இப்போ இந்த போன ஃபியூஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த நல்லா இருக்க ஃபியூஸை வந்து நம்ம மாட்டி உடனே இது பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, ஃபியூஸ் கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஒயர் நடுவில் கிளியராக தெரியுதுங்களா? ஸோ இது வந்து போயிருக்குனால தான் இப்போ பவர் வந்து நம்மளுக்கு சப்ளை வரல. ஸோ நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா வந்து இதில் இருக்கிறத வந்து இந்த ஃபியூஸ், இது போன ஃபியூஸு, இதை எடுத்துடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வெளியே எடுத்துட்டேன் நான். ஏன்னா ஒரே ஒரு ஹேண்டில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான், அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. தெரியுதுங்களா, இந்த ஃபியூஸ் நல்லாயிருக்கு, தெரியுதா? ஸோ இது நல்ல ஃபியூஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபியூஸ் கடையிலையும் உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் கடையில் இதை காமிச்சு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு 10 to 20 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் இது எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி போகிறப்ப வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து ஸ்பேர் வந்து நம்மளுக்கு லைட்லேயே வந்து ஒரு ஸ்பேர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை இப்போ டக்குன்னு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்புறமா ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் இதை வாங்கி உங்கள் பேக்கில் வந்து பேக்கப் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி போடுறதுன்னா, ஆல்ரெடி நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, அதே இடத்துல வந்து இதை வந்து நம்ம ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணால் போதும். எப்படின்னா வந்து இங்கே இருக்குது இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் உட்காந்துரும். அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம வந்து லைட்டில் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஜென்டிலாக ஒரு லைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது உள்ளே போய் உட்காந்துரும். அவ்வளோதான். இது இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம வந்து ப்ளக் போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணிக்கிங்க, லைட் இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஆக்சுவலி வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து இது எதனால் ஆகுதுன்னா வந்து நீங்கள் கொடுக்குற ப்ளக்கு வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லை, ஒரு லூஸ் கனெக்ஷனில் இருக்குது நீங்கள் போடுற ப்ளக்கு, ஆர் சம்திங் வந்து அந்த ஜங்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, பவர் சப்ளை வந்து லோ வோல்டேஜ் அந்த மாதிரி வந்து ட்ரிப் ஆகிட்டே வருது அடிக்கடிக்குன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஃபியூஸ் போகும். உடனே வந்து நீங்கள் பவரை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டான ப்ளக் பாயிண்டில் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த ஃபியூஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் உங்களோட லைட்டை ஒர்க் பண்ண வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு SK400 லைட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.